ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின்மேல் காற்றை வீசப்பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆதியாகமம் 8:2. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்தின் மழையும் நின்று போயிற்று. ஆதியாகமம் 8:3. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்குப் பின்பு ஜலம் வடிந்தது. ஆதியாகமம் 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆதியாகமம் 8:5. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்துகொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன. ஆதியாகமம் 8:6. 40 நாள் சென்றபின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலைத் திறந்து. ஆதியாகமம் 8:7. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின்மேல் இருந்த ஜலம் வற்றிப்போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது.